ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் தான் ஒன்று. ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனாகவும் தரேன், இல்லாட்டி வீடியோட என் ஸ்க்ரீனாகவும் வந்து தரேன். கட்டிங் விருப்பம் உள்ளவங்க கட்டிங்காக பாருங்கள். கட்டிங் பார்த்தா தான் ஸ்டிச்சிங் புரியும். ஸோ கட்டிங் பார்க்காதவங்க கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துக்கோங்க. எப்போதுமே வழக்கம் போல் ஸ்லீவ் தான் நம்ம முதல் ஸ்டிச் பண்ணோம். ஸ்லீவு 2 ஸ்லீவுமே லைனிங் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பீஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கார்னர் மட்டும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து ஏதாச்சும் எப்படி தைக்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஸ்டிச் பண்ணி காமிப்போம். இப்போ இந்த பிரின்ஸ் கட் ப்ளவுஸில் வந்து நாங்கள் நார்மல் ப்ளவுஸை வச்சு எப்படி பிரின்ஸ் கட் வந்து மெஷர் பண்ணுறது, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் பேப்பரில் க்ளீனாக பேப்பர் கட் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த கட்டிங் வீடியோ போய் எல்லோரும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே நம்ம எப்போதுமே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு மெஷர் பண்ணுவோம்ல, அந்த 2 இன்ச்சு கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சப்போஸ் துணியிலே இருந்தால் கூட நீங்கள் துணியில் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம அதை உள்ளார போகிற துணி தானே, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இது மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங்கில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளார மடித்து தைச்சிக்கலாம். 1.5 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு வேணும்னா 2 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃபுல்லாக அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த பட்டியை வந்து நம்ம மடித்து தான் அடிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணி அதையும் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் உங்களுக்கு பைப்பிங் வந்து ஜாயின் பண்ணுறது. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு தனியாக கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம இது மாதிரி லைனிங்லேயோ இல்லை சாரீ துணியிலையோ வந்து நம்ம எடுத்து பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதோட பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். அதனால் எப்போதுமே சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்து பார்த்துங்க. நம்ம சாரியிலேருந்து கட் பண்ணால் எப்படி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியிலேருந்து நம்ம பீஸ் துணி எடுத்து ப்ளவுஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து எப்படி வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைனிங் துணியை வச்சு எப்படி மேட்ச் பண்ணலான்ற வீடியோ கூட நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு சின்னதாக ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக ஒட்டினீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக தின்னாக இருக்குது. இது நம்ம கையிலே நம்ம லைனிங் துணி வச்சே நீங்கள் பண்ணலாம். இதுக்குன்னு பைப்பிங் வாங்கி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற கிளாத்தை வச்சே பைப்பிங் ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீட்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக ஒல்லியாக தின்னாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். நார்மல் ப்ளவுஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு எல்லாமே ஓகே ஆகும். அதே மாதிரி மற்ற எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸு எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மாறும். இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பேப்பர் கட் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பட்டி சாரீ, நார்மல் நிறைய மாடர்ன் சாரீஸ்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் கட் தான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட பிரின்ஸ் கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்க வேண்டியது இல்லையா? இப்போ நம்ம அந்த 2 சைடுமே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிடுவோம். கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒட்டு கொடுக்குறத வந்து எப்படி கொடுக்குறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தரலாம். அதனால தான் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணுறதை வந்து நான் இப்போ காமிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா மற்ற இதை மாதிரி ஒரு இதை காமிச்சிருப்பேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன ரீசனுக்காண்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்காண்டி ஸ்கிப் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால்
கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதை நாங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு வந்து லென்த்தியாக வீடியோ போடுறது பிடிக்கல, எங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்கிறது ஈஸி தான். பட் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களும் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம். அதே மாதிரி துணி எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் மறக்காமல் கொடுத்துட்டு ஒரு அமுக்கு தையல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே வந்து துணி உங்களுக்கு வந்து பிரியவே பிரியாது. அதே மாதிரி கீழேயும் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த துணியை வச்சு பார்த்தா தெரியும், கீழேயும் லைட்டாக வந்து ஒட்டு வரும். ஏன் இந்த அளவுக்கு ஒட்டு கொடுக்கணும், அதுக்கு துணி தாராளமாக எடுத்துக்கலாமேன்னு கேட்டுக்கலாம். சாரியில் ஒரு சில சாரீஸில் அது மாதிரி தான் வரும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்படியும் ஒட்டு கொடுக்கலான்ற ஒரு காரணத்தை காமிச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கீழேயும் ஒட்டு போட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த பெண்டெல்லாம் வந்து அந்த லைனிங்கில் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டும் கரெக்டாக வரும். இது மாதிரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த கப் சைஸ் வந்து அந்த அழகாக அந்த பெண்டு வந்து கர்வ் வந்து அழகாக வரும். வந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து அழகாக இருக்கும். அதனால் அந்த பெண்டை வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் வளைச்சி போட்டு பாருங்கள். வெறும் நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் போட்டு பார்க்கலாம். நியூஸ் பேப்பரில் த்ரெட்டை கழட்டிட்டு நீங்கள் பாபினோட அந்த நண்டுக்காலை மட்டும் தூக்கி விட்டுட்டு அந்த ஊசி மட்டும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெண்டு வரதுக்கு நீங்கள் இப்போ வளைச்சி அதிலே நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தில் போடையில் உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையே வந்து அந்த பெண்டை வந்து திருப்பும். இப்போ நம்ம 2 பீஸையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் போட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர்லாக் வந்து போட முடியாது. அதனால் ஓவர்லாக் போட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பீஸ், அதாவது லெஃப்ட் ரைட் அந்த 2 பீஸை மட்டும் தனியாக ஓவர்லாக் போட்டுருங்க. நம்மள்கிட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஓவர்லாக் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. யாருக்காச்சும் ஓவர்லாக் வந்து பல்காக பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம். இப்போ வந்து கீழே வந்து அந்த பட்டி வந்து சின்னதாக ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லாட்டி 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம மடித்து அடிச்சிடலாம். ரெண்டு சைடுமே இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று போல் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒன்று போல் ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து வழக்கம் போல் பட்டன் பீஸ், கொக்கி பீஸ் இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலே போடணும்னா அதிலே போட்டுருங்க. இல்லை நான் வந்து கையில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா கையிலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கடைகள்லாம் பார்த்தாங்கன்னா 8 கூட வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6 வந்து பச்சிங்க உங்களுக்கு அப்படின்னா நார்மலாக இருக்கும். பட்டன் பீஸ் எப்போதுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு பழைய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பீஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக அந்த பட்டன் பீஸ், கொக்கி பீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு சைடு அந்த வி ஸ்நாச் போடுவோம்ல அந்த சைடு வந்து பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வி நீங்கள் மெஷர் பண்ணையில் கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி போட்டுக்கோங்க. கடைசியில் வந்து இடம் இல்லாமல் முழிக்கக்கூடாது. அதனால் வி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தம் 6 வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு 5 வரைக்கும் 5 போட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். 6 போட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்டார்டிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இது ரிலேட்டடாக, அதாவது வீடியோ ரிலேட்டடாக கண்டிப்பாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோவில் பிடிக்கலன்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லுங்கள். அதை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற வியூஸு, மோட்டிவேஷன், லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் 2 ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கழுத்துக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ மெலிசாக வந்து பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி நெக்குக்கும் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் உருட்டி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக உருட்டி தைக்குங்க. நீங்கள் உங்களுக்கு துணியிலே வச்சு தைக்க தெரியும்னா நீங்கள் துணியில் வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு துணியில் வச்சு தைக்கிறதுக்கு பயமாக இருக்குன்றவங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் சின்னதாக வந்து மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெலிசாக வரும். அது மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி நெக்கில் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து ஜாயின் பண்ணல கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களால் கிராஸ் பீஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெண்டாகி கொடுக்கும். அந்தந்த இடத்துல தூக்கிக்கிட்டு வந்து இருக்கிறது வந்து இருக்காது. ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கங்கே சுருங்கி இருக்கும், தூக்கிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் உங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக வந்து ஸ்நாட்ச் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் அந்த எட்ஜிலலாம் வந்து பார்த்தீங்க, முனையிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெட்டி விட்டுக்கிட்டு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்பிடும். ஸ்லீவில் கொடுத்த மாதிரியே எந்த அளவுக்கு குட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக கொடுத்துக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி கட்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து தெளிவாக பேப்பர் கட் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவும் எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். புதுசாக தைக்கணும்னு பழகிறவங்களுக்கு ரொம்பவே அது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேப்பர் கட் பண்ணையில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் காமிக்கணுன்றதுக்காண்டி உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேருந்து, அதுதான் முக்கியமே, நார்மல் ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர் பண்ணி பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நாங்கள் காமிச்சிருக்கிறதே. இப்போ ஃபுல்லாக அமுக்கு தையல் அடிச்சிருங்க. ஃபுல்லாக அமுக்கு தையல் வந்து அடித்தாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி குடஞ்சிடலாம். ஏற்கனவே நிறையா தெரியும். குடையிறது வந்து எப்படி குடையணும் அப்படின்னா குடஞ்ச பகுதி நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் தான் வரணும். அதனால் 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கிட்டு முன்னாடி பக்கம் வரதை மட்டும் நீங்கள் கரெக்டாக குடஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் அந்த குடையணும். நீங்கள் குடையில அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப் ரேஞ்சில் இருக்கணும். லீஃப் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து குடஞ்சது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்டர் மெஷர் பண்ணிக்கலாம். சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து அந்த ஏற்ற இறக்க இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக வந்து உங்களுக்கு முடியும். இப்போ திரும்பி இன்னி ஒரு 1/2 சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிச் முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணையில் நம்ம ஷோல்டர் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் இல்லாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு மாதிரி பஃப்னு தூக்கிட்டு இருக்கும். அது தூக்காமல் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து அழகாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த சுருக்கம் இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் வந்து ஓவர்லாக் போடணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலே ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சைடு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவர்லாக் போடணும்னா ஓவர்லாக் போட்டுருங்க.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஓரளவுக்கு வந்து சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட், அதாவது அளவு ப்ளவுஸில் வந்து அந்த கீழ் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் சுற்றளவு வந்து எப்படி மெஷர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆம்கோலும் கண்டிப்பாக மெஷர் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதாவது கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம கண்டிப்பாக அந்த வீ ஸ்னாச் வந்து கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல தான் வந்து அந்த தையல் வந்து வரும். இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டிருக்கனால அதை காமிக்க முடியல. இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த வீ ஸ்னாச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழ் பார்ட்டியும் வந்து அதே மாதிரி ஒன்று போல் ஈவனாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வந்து அந்த லைன், ஸ்டிச்சிங் லைனை வந்து கொண்டு வந்துடுங்க. ஒரே டைமில் பர்ஃபெக்டாக முடிக்கணும்னா இது மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான தப்புமே வராது. ஒரு சிலர் நேராக ஆரம்பித்து அப்படியே கீழே கொண்டாந்து கரெக்டாக முடிச்சிருவாங்க. அது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட தான் நம்மளோட டைலரிங் கூட பெரிய டிப்ஸே வந்து அதான். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கரெக்டாக ஒன்று போல் ஈவனாக பண்ணுறனால தான் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து வருது. ஒரு சிலருக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது வரமாட்டேங்குது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக இது மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அடுத்து கீழேயும் வந்து அதே மாதிரி மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ டாட் பிடிக்கணுன்றது அதில் தான் வந்து தெரியும். பார்த்திங்களா? இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை மட்டும் நம்ம டாட் பிடிக்கணும். 2 டாட் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாயிரும். டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு ஏற்கனவே சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸ் வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறோம். இந்த டாட் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நார்மல் ப்ளவுஸை வச்சு எப்படி பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்ற ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். இதுக்குரிய கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தரேன். வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.